கழுத்துல சிலுவை போட்டிருக்கீங்களே, நீங்க என்ன கிறிஸ்டினா? ஏன் கிறிஸ்டியன் மட்டும்தான் கழுத்துல சிலுவை போடணும்னு ஏசுநாதர் ஏதாவது சட்டம் போட்டாரா? இல்ல, உங்களுக்கு தமிழ் ஃபாத்திமான்னு யாருங்க பேர் வச்சது? ஏன் அவங்க வாயில 1 கிலோ சர்க்கரையை போடணும். அப்படின்னா நீங்க ஏன் வாயில தான் சர்க்கரை போடணும். ஏன்னா அந்த பேரை வச்சுக்கிட்டதே நான் தாங்க. ஆமா, உங்களுக்கு உங்களை பெத்தவங்க யாரும் பேர் வைக்கலையா? எனக்கு பெத்தவங்களும் கிடையாது, பேர் வச்சவங்களும் கிடையாது. நான் பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது எல்லாமே அனாதாசிரமத்துல தான். இப்ப டிரான்ஸ்பர் ஆன ஊர்லயாவது ஒரு 6 மாசமாவது நிரந்தரமா இருக்கணும்னு கோயில்ல வேண்டிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. என்ன பாக்குறீங்க? ஆமா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். விபூதி வச்சிருக்கியே, நீ இந்துவான்னு கேட்க போறீங்க, அவ்வளவுதானே? நோ நோ நோ, நான் என்ன அவ்வளவு பெரிய மடையனா? இந்து தான் விபூதி வச்சுக்கணுமா? இல்ல விபூதி வச்சவங்க இந்துவாயிர முடியுமா? யாரு வேணுமாலும் விபூதி வச்சுக்கலாம். பரவாயில்லையே, சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டீங்களே. பிடிச்சு போனா புரிஞ்சுக்கிறதுல ஒண்ணு கஷ்டம் இல்ல. இந்தாங்க காஃபி. இத பாருங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்ல லெக்சரரா டியூட்டில ஜாயின் பண்ண போறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, காலேஜ்ல எல்லாரும் முன்னாடி என்ன உங்க கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணணும். கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. கல்யாணம், காது குத்து, கச்சேரி, காலேஜுக்கெல்லாம் கவர்மெண்ட் வண்டியை யூஸ் பண்ணக்கூடாது. ஆபீஸ் வேலைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பெரிய சேமி இல்லாத காரை கண்டு விட்டுவேன். போற போகல காரை நிறுத்தி அந்த பிள்ளை இறக்கி விட்டு போனேன். உன் கார் தேஞ்சா போயிடுறேன். 1000 பேர் இருந்தாலும் அந்த வாத்தியார் வேலை பாக்குற பிள்ளை இல்ல. நீ நம்ம ஊர்ல மாடு மேய்க்கிறப்ப 10 மாடு மேய்க்கிறதுக்கே வெள்ளன பிறட் போவே இல்லையா? அது மாதிரி காலேஜ்ல போய் 100-150 பிள்ளைகளை கட்டி மேய்க்க வேண்டாத பிள்ளை. நீ பேசாம இருந்தாயே, என் கரச காட்ட வித்தாவது உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துறேன். நீங்க ஒரு ஆளு போதை இவளை கெடுக்கிறது. மாமா, நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். இட்லிக்கு பதில் அல்வா கொடுத்துட்டியா? என் மருமக எனக்கு எது கொடுத்தாலும் அல்வா தான்டா. பாத்தியாடா என் மருமகளை? நீ என்னைக்காவது ஒரு நாளாவது என்னை பார்த்து ஒரு 80 வயசு வரைக்கும், அட போகட்டும் ஒரு 70 வயசு வரைக்காவது இருன்னு சொல்லிருப்பியா? இப்பதான் வயசு 75 ஆகி போச்சு. சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா? Today we are going to study about the various types of governments. There are 2 types of governments. One is presidential form of government and another one is parliamentary form of government. In India, we are having parliamentary form of government. It consists of all of you get inside. The nature of the British Constitution is the term constitution. Is often used to designate. இவங்கெல்லாம் நம்ம காலேஜ் பசங்களா? இல்ல மேடம், லோக்கல்ல படிக்கிற காலி பசங்க. இது எங்களுக்கு எல்லாம் பழகி போச்சு மேடம். நீங்க புதுசா வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். பெரிய பெரிய விஐபி பசங்க, எம்எல்ஏ எம்பி வீட்டு பசங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்படி அலையுதுங்க. இவங்க வேலையே தான் மேடம். ஆமா, இதெல்லாம் பிரின்சிபால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்களா? பல தடவை சொல்லிருக்கோம் மேடம். பிரின்சிபலே இவங்க கண்டு பயந்து ஓடுறாங்க. யாருமே கண்டிக்கிறது இல்ல மேடம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? போலீஸ் கிட்டயா? அங்க போனா நமக்கு பாதுகாப்பு இதை விட மோசமா இருக்கும். அப்படின்னா போலீஸ் கிட்ட சொல்றத கலெக்டர் கிட்ட சொல்லலாமே. மேடம், பாடம் சொல்லி தரது மட்டும் நம்ம வேலை இல்ல, படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாதுகாப்பாவும் இருக்கணும். கடமையை செய்வோம், கவலையை மறுப்போம். கலெக்டர் ஒய்ஃப் வராங்க. கலெக்டர்மா? யம்மா யம்மா, நீங்க எங்க? இங்க ஐயாவை பார்க்கணும். அப்படியா? வாங்க வாங்க. என்னம்மா? சொல்லாம உள்ள போனா திட்டினாலும் திட்டுவாரு. பெட்டிஷன் கொடுக்க நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க வாங்க. சரிம்மா சரிம்மா, உட்கார் உட்கார். ஆமா, என்ன இங்க ஒரு வரிசை? ஓஹோ, இது உங்க வரிசையா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயா, கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க ஐயா. கலெக்டர்? இல்ல இல்ல, வீட்டுல இருந்து அம்மா வந்திருக்காங்க ஐயா. எதுக்கு? ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணுமா, தனியா உட்கார வச்சிருக்கேன். சரி, வரிசையில வர சொல்லு. ஆகட்டும் ஐயா.
அம்மா இன்னைக்கு மனு நீதி நாள்மா, அதான் ஒரே கூட்டம். இங்க வா. சொன்னியா? சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? இல்லம்மா, அவர் என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. என்ன சொன்னாரு? இல்லம்மா, யாரா இருந்தாலும் வரிசையில தான் வரணும்னு உத்தரவு போட்டாருமா. திரும்பி வர்றப்ப இந்த பக்கம் வரக்கூடாதா? சாமி, 10 வருஷமா தரிசு நிலத்தை ஊதுகிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுங்க சாமி, நீங்க நல்லா இருப்பீங்க. இது எந்த சரகம்னு பார்த்து இவருக்கு டூசி பட்டாக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வரேன் சாமி. யாரு? அம்மா 2 லட்சம் 5 லட்சம் கூட கடந்துறாங்க. கூட்டமெல்லாம் போயிருச்சு. ஏம்மா, சூடா எதுவும் காஃபி கீப்பி சாப்பிடுறீங்களா? சூடா ஏதாவது இருந்தா உள்ள கொண்டு போய் உங்க கலெக்டர் தலையில ஊத்துங்க. ஆகட்டுமா. அம்மா, அது நல்லா இருக்காருமா. வேணா ஒண்ணு செய்யுங்களேன், நான் வேணா சூடா கொண்டாந்து உங்க கையில தர்றேன், நீங்களே கொண்டு போய் உங்க கையால ஊத்திருங்களேன். இந்த வந்துட்டியா? இந்த வந்துட்டேன். ஐயா, அம்மா ரொம்ப சூடா இருக்காங்க ஐயா. சரி, வர சொல்லு. சரிங்க ஐயா. வணக்கம் கலெக்டர் சார். உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? ஏதோ நல்லா இருக்கிறேன். ஆமா, ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்களாமே, என்னது? ஏன் சார், கலெக்டர்னா கடவுள்னு நினைப்பா? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஆமா, நீங்க கலெக்டர் ஒய்ஃபா வந்திருக்கீங்களா இல்ல கல்லூரி ஆசிரியரா வந்திருக்கீங்களா? ரெண்டும் தான். இங்க எல்லாருக்குமே ரூல்ஸ் ஒண்ணுதான். சொல்லுங்க மேடம். சார், எங்க காலேஜுக்கு வர பொண்ணுங்கள சில ரவுடி பசங்க தினம் லேடிஸ் பஸ்ல ஏறிக்கிட்டு கண்ட மாதிரி கலாட்டா பண்றாங்க சார். அது மட்டும் இல்ல சார், அந்த பசங்க கையெல்லாம் பிடிச்சு. இதெல்லாம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே. போலீஸ்ல சொன்னா பணக்கார விஐபி பசங்கன்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்க அவங்க பயப்படுறாங்க சார். இதுக்கு நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும் சார். இந்தாப்பா தம்பி, காசு வாங்க போற. என்ன பய ஊறுது, எதை தொட்டாலும் ஆன விலை குதிரை விலைன்றாங்க. என்ன மாமா, உங்களுக்குள்ள நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? நானாவா பேசுறேன்? என்னை இப்படி பேச வைக்கிறீங்களாமா? என்னமா அது, ஊர் பக்கம் தெருவோரமா குப்பமேட்ல காய்ச்சி சீந்து வரத்துக்கு கிடக்கிற இந்த முருங்கா கெட்ட கேடுக்கு 1.3 ரூபான்றாங்க. அதுக்கு பேர் தான் டவுனு. என்ன டவுனா என்ன அளவா? சாரி. செல்வி, போமா, போய் தாத்தா கிட்ட படுத்துக்கோ. அவர் உனக்கு நிறைய கதை சொல்லுவாரு. ஓ மம்மி, தாத்தா சுத்த போரு. நான் டாடி கூட தான் படுப்பேன். ஏய், குழந்தைய ஏன் மிரட்டுற? அவ இங்க படுத்தா அவளும் தூங்க மாட்டா, உங்களையும் தூங்க விட மாட்டா. பரவாயில்ல, இங்கேயே இருக்கட்டும். கண்ணா, நீ இங்கேயே படுத்துக்கடா. ஏப்பா செல்வான், பாலை குடிச்சு விட்டு வேலையை பாருப்பா. என் கண்ண ராசாத்தி செல்வ குட்டி, தாத்தா கிட்ட வந்துரு. இங்க படுத்தா ஓ தூக்கம் கெட்டு போகும். காலை வெள்ளன பள்ளிக்கூடத்துக்கு போகணும். தாத்தா கூட படுத்தா நல்ல நல்ல கதையா சொல்லுவேன், ஊர் கதை சொல்லுவேன், உலக கதை சொல்லுவேன், நாட்டு கதை சொல்லுவேன். படுத்துக்கடா, அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு, சொல்ல விட கூடாது. எங்க நேத்து ராத்திரி நாங்க பண்ண கலாட்டாவுல நிஜமாவே பயந்துட்டீங்கல்ல? யாரு? நானா? உங்களை பார்த்தா ஆமா, நீங்க பெரிய இவங்க. 10 பேர் வந்தாலும் ஒத்தியான சமாளிப்பேன், உனக்கு தெரியுமில்ல. இது கலப்ப பிடிச்ச. 10 பேர் வந்தா சமாளிப்பீங்க, ஒத்திக்கு ஒத்த. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, வீணா வம்பிழுத்து உடம்ப புண்ணாய்க்க. சரி, பாலை குடிங்க. அது எப்படித்தான் புண்ணாகும்னு கொஞ்சம் நானும் காணும்.
உன்னை திருத்தவே முடியாது.